பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கு, நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எல்லா ஜனங்களும் சமாதானத்தை தான் தேடுவது உண்டு. எந்த இடத்திற்கு போனால் நிம்மதி, எந்த ஊருக்கு போனால் சமாதானம் கிடைக்கும், எந்த இடத்திலே நேரத்தை செலவிட்டால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், எந்த காரியத்தை பார்த்தால் சந்தோஷம் உண்டாகும், எதை பேசினால் சமாதானம் கிடைக்கும், எப்படி வாழ்ந்தால் நிம்மதியாய் வாழ முடியும், எப்படி இருந்தால் நம்முடைய வீடு சமாதானமாய் இருக்கும் என்று எல்லா ஜனங்களும் அதை குறித்து அநேக காரியங்களை நினைத்து அநேக பிரயாசங்களை எடுத்து குடும்பம் சமாதானமாய் இருக்கும்படியாக, வீடு சந்தோஷமாய் கட்டப்படும்படியாக எல்லாரும் பிரயாசப்படுகிறது உண்டு. வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள் சமாதானம். ஆமேன். தேவன் தருகிற சமாதானத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. ஆண்டவர் தருகிற சமாதானத்தை அவர் தந்தால் அந்த சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போல் அல்ல, உலகம் தருகிற சந்தோஷத்தை போல் அல்ல, யாராலும் எடுத்து போட முடியாத ஒரு சமாதானம். ஆமேன். அதுதான் மெய் சமாதானம். இந்த நாளிலே அநேக கவலையோடு வீட்டுக்குள்ளே வந்தாலே கவலையா இருக்கு, வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாலே சண்டையா இருக்கு, வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே சமாதானம் போய்விடுகிறது. அநேக பிரச்சனைகள், அநேக விதமான கலக்கங்கள், கடன் போராட்டங்கள், அநேக விதமான காரியங்கள் சூழ்ந்து வீட்டுக்குள்ளே சரியாய் தூங்க முடியவில்லை, சரியாய் உட்கார முடியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? தேவன் இந்த நாளில் உங்கள் வீடை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் தங்கி இருக்கிற ஸ்தலத்தை அவருடைய சமாதானத்தினாலே நிரப்ப போகிறார். சமாதானம் இல்லாமல் தான் அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுக்கு சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானமும் சுகமும் தான் ஒரு வீட்டுக்குள்ளே முக்கியமாய் காணப்படுகிறது. உலக பிரகாரமாய் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை என்றால் தங்கி இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலும் ஒரு ஆரோக்கியம் சுகம் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் காண முடியாது. எப்போதும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் தான் காணப்படுவீர்கள். ஆனால் இந்த நாளிலே தேவன் தருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு தங்கும் இடமாய் இருந்தாலும், ஒருவேளை வீடு இல்லாத ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் தரப்போகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில காணப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறதுனாலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தரப்போகிற விஷயம் சமாதானம், அடுத்ததாக சுகம், ஆரோக்கியத்தை தரப்போகிறார். ஆமீன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ள பாத்திரமாய், தகுதி உள்ள வீடாக, தகுதி உள்ள வாசஸ்தலமாக நாம் காணப்படுவோம். நிச்சயம் நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் ஒரு ஒற்றுமையை, நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் ஒரு சமாதானத்தை, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடு சமாதானமாய், சந்தோஷமாய், சுகம் நிறைந்ததாய் காணப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.